நண்பு வணக்கம். நம்ம வீட்டில் வாங்குகிற பேக்கெட் பாலில் தயிர் போட்டால் அந்த கடையில் இருக்கிற மாதிரி கெட்டியாக வரவே மாட்டேங்குது. அதை நம்ம எப்படி பண்ணலான்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கவர்மெண்ட்டோட அரசாங்கம் ஆவின் பாலில் தான் பண்ண போகிறோம். பார்த்துலாமா? இப்போது நான் ஆவின் பாலில் இருக்க ஆரஞ்சு மில்க்கை நான் ஊற்றிக்கிறேன். இது ஃபுல் க்ரீம் மில்க். ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். எந்த பேக்கெட் பாலாக இருந்தாலும் ஃபுல் க்ரீம் மில்க்கு யூஸ் பண்ணுங்கள். தயிர் நல்லா கெட்டிமாக வரும். அதை நான் 1 லிட்டர் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்படி பால் லேசாக அதோ சூடாகும்போது அந்த ஆடை மேலே லேசாக படிய ஆரம்பிக்கும். இந்த ஆடை வேறு எதுவும் இல்லை, இது கொழுப்பு தான் இந்த ஆடையாக மேலே அப்படியே வருது. ஸோ இதை நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுக்கலாம். எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ ஒரு பொங்கறதுக்குள்ளே ஒரு 2 வாட்டி பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஓகே, நான் 1 லிட்டர்னால நான் தண்ணி ஊற்றி இப்படி சில் பண்ணியிருக்கேன். வீட்டில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் பால்லையோ இல்லை 1/2 லிட்டர் பால்லையோ நம்ம பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் லேசாக இப்படி கிரண்டி விட்டு சும்மா வெளியே வச்சாலே அப்படி ஆறினாலே போதுமானது. இப்போ கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குன்னா 1 லிட்டர்னால நான் தண்ணியில் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இப்போது நான் பல விதமாக இதை நான் காட்ட போகிறேன். முதல்ல எனக்கு உடனே தயிர் வேணுங்க, எனக்கு தயிரே இல்லை, உடனே தயிர் வேணுனாலும் பண்ணிடலாம். ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம தயிர் ரெடி பண்ணிட முடியும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சின்ன இதில் நான் காட்ட போகிறேன். அடுத்து என்னதுன்னா, ஊற்றுறதுக்கு தயிரே இல்லை அப்படின்னாலும் நம்ம தயிர் பண்ண முடியும். அது என்னன்னு நான் காட்டிடுறேன். ஸோ நான் வந்து முதல்ல இதுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 200 பால் இருக்கும். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நான் தயிரை எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றி வச்ச ஹாட் பாக்ஸில் நான் இதை உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு சின்னதாக ஒரு மூடியை போட்டு மூடி அந்த ஹாட் பாக்ஸை நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தயிரை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சமையல் முடிக்கும்போது உங்களுக்கு தயிர் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து என்கிட்ட தயிரே இல்லை, ஆனால் நான் வந்து தயிர் நான் போடணும், தயிர் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு பார்த்துடலாம். காம்போடு 2 காஞ்ச மிளகாவை நான் எடுத்து அப்படியே அந்த பாலில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸை இன்னொரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நான் தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் 1.5 மணி நேரத்தில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பராக தயிர் வந்திருக்கு. வாவ், சூப்பர். இது அவசர தயிர் சூப்பராக இப்படி வந்துடும். எஸ்ஆர் இடித்த சாம்பார் பொடியை வச்சு நீங்கள் சமைச்சு பாருங்களேன். அதோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் உரலை இடித்த மாதிரியே அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இன்னும் ஒரு 7 மணி நேரம் கழித்து அந்த தயிர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிளகா போட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து தயிர் ஊற்றி பண்ணது எப்படி இருக்குது பாருங்கள். கடைசியாக லெமன் ஜூஸ் ஊற்றி வச்சது எப்படி இருக்குது பாருங்கள்.